வெல்கம் டு எல்செட். நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே நான் வந்து பிளேலிஸ்ட்டில் அஸ் எ பிகினர்ஸாக நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்லேருந்து எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே போல் உங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு கைடன்ஸ் வேணும், ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள், தயங்காமல் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்டில் என்னோடய நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ எனி டைம் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. சரிங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கண்டினியூட்டியோட கண்டென்ட் கொடுக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் அண்ட் இந்தியன். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் நமக்கு இருக்குது, நம்ம எப்படி ஒரு நேம் வந்து அமெரிக்கனில் எப்படி சொல்கிறாங்க, பிரிட்டிஷில் எப்படி சொல்கிறாங்க, நாம் இந்தியன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக இங்கிலீஷை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் இஸ் ஏ லாங்குவேஜ். அவள் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். இங்கிலீஷ் வந்து நீங்கள் லாங்குவேஜாக பாருங்கள் முதல்ல, ஓகேவா? அதே போல் இங்கிலீஷ் வந்து நம்ம இட்ஸ் எ குளோபல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், பிஸ்னஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஓகே, எல்லாமே சரி தான். ஆனால் பிஸ்னஸ் லாங்குவேஜ், குளோபல் லாங்குவேஜ், யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பூமியில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் இங்கிலீஷ் பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. சரிங்களா? நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரி இந்தியன்ஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆர் டெவலப்டு கண்ட்ரிஸ் நிறைய பேர் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. எதுக்காகனா ஜஸ்ட் ஒரு காமன் லாங்குவேஜ் வேணும் இல்லையா? ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன். இந்த சயின்ஸ், டெக்னாலஜி இதெல்லாமே, அப்புறம் புது புது இன்னோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதை வந்து எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்துட்டு இங்கிலீஷில் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் நம்ம ரெக்குயர்மெண்ட் நம்ம வந்துட்டு லைக் என்ன சொல்லுவோம், மொழிபெயர்ப்பு செய்வோம், சரி, டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ ஆக்சுவலாக நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ், அதாவது யூகே. சரியா? யூகேல இருக்கிறவங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் அமெரிக்கன், அப்புறம் கனடா, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கண்ட்ரிஸ் தான் வந்து நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூகே தான், அப்புறம் அமெரிக்கா வரும், கனடா வரும், சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, இங்கெல்லாம் எல்லாருமேலாம் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஓன் லாங்குவேஜ் இருக்குது. சரிங்களா? ஜெர்மன் இருக்குது, ஸ்பானிஷ் இருக்குது, அப்புறம் ஃப்ரெஞ்சு இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு ஓன் லாங்குவேஜ் இருக்குது. நமக்கு எப்படி தமிழ் இருக்கோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஓன் லாங்குவேஜ் இருக்குது. அதுதான் எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அடிஷ்னலாக இந்த லாங்குவேஜ் அவங்க வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க ஜஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் அண்ட் ஃபார் எனி அதர் ட்ரான்ஸ்லேஷன். சரியா? இதுதான் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. ஸோ எப்படி பார்த்தாலுமே இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த குளோபலைஸ்டு எக்கனாமியில் அல்லது இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டில். ஸோ நம்ம எல்லோரும் அவசியம் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காக? கம்யூனிகேஷனுக்காக, அதுக்கப்புறம் ஜாபுக்காக. அதுக்கும் மேலே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ஒரு டிக்னிட்டி. இங்கிலீஷ் பேசினாலே இட்ஸ் ஈஸி, பிரில்லியன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகி இருக்குது. ஓகே, அப்படி கூட இருக்கட்டும். அதேபோல் ஒரு ப்ரைடு. சரியா? சில பேர் 5th தான் படிச்சிருப்பாங்க, 10th படிச்சிருப்பாங்க, 12th படிச்சிருப்பாங்க, ஆனாலுமே இங்கிலீஷ் பேசுவாங்க. அது ஒரு கௌரவம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்னிட்டி கொடுக்கும், ஒரு ப்ரைட் இருக்கும் அவங்களுக்குள்ள. சரியா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஜஸ்ட் இது இங்கிலீஷை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ். சரிங்களா? பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸாக வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவை ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரூல் பண்ணுறப்போ நமக்கு கொடுத்த அந்த எஜுகேஷன் சிஸ்டம், மெத்தட், அந்த சிலபஸ், அந்த பேட்டர்ன் அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொனன்சேஷனில் அந்த நேமில் தான் இருக்கும் எல்லாமே. சரிங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸ்லாம் படித்து முடிச்சிட்ட அப்புறம் நம்ம வந்துட்டு ஜாபுக்கு வரோம் அப்படின்னா அங்கே வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ், மேக்ஸிமம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் இருக்குது. ஸோ அவங்க டாமினேட் பண்ணுறதுனால அவங்களுடைய வே ஆஃப் ப்ரொனன்சேஷன் அல்லது நேம் ஃபார் த திங், ஸோ அதெல்லாம் அப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ படிக்கிறப்போ நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படிப்போம் மேக்ஸிமம்.
அதே போல் ஒர்க் பண்ணுறப்போ நம்ம வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்தியன் இங்கிலீஷ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஸோ இதுதான் கொஷின். சரியா? ஸோ இந்தியன் இங்கிலீஷ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து லாஸ்ட்டாக சொல்ல போகிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் இதை வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு 10 or ஒரு 12 or 15 வேர்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நேம்ஸ். சரியா? அதுலேருந்து பிரிட்டிஷில் எப்படி சொல்கிறாங்க, அமெரிக்கனில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் உங்கள் ஐடியாக்காக நீங்கள் லேர்ன் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ். நம்ம லைஃப்பில் அன்றாட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, பார்க்கக்கூடிய, பழகக்கூடிய நேம்ஸ் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். நிறைய இருக்குது, பட் நம்ம சிம்பிளாக ஜஸ்ட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபார் கிளாரிட்டி நான் உங்களுக்கு ஒரு ஃபியூ நேம்ஸ் மட்டும் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட். சரிங்களா? பிஸ்கட் இது வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு. பிஸ்கட் வேணும்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க இருந்து நம்ம அது கேட்போம். ஸோ இந்த பிஸ்கட் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிப்போம். சரியா? ஸோ பிகாஸ் பிரிட்டிஷ் நம்ம ரூல் பண்ணுறப்போ கொடுத்த இந்த நேம் தான் பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் சின்ன வயசுலேருந்து. சரிங்களா? அப்படியே வளர வளர நம்ம ஜாபுக்கு வந்துடுறோம். இப்போ நிறைய மால்ஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அங்கே நம்ம என்ட்ரி ஆகிட்டு அங்கே நம்ம போய் வாங்கணும் அப்படின்னா அங்கே பிஸ்கெட்ஸும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸை வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் குக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேவா? குக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தா குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நேம் டேக் தொங்க விட்டு ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாகவே பிஸ்கெட்ஸ் இருக்கும். ஸோ பிஸ்கெட்ஸ் அண்ட் குக்கீஸ். ஸோ எல்லாமே ரெண்டுமே சேம் தான். ஸோ பிரிட்டிஷில் வந்து பிஸ்கெட்ஸ் அப்படின்வாங்க, அமெரிக்கனில் வந்து குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. நீங்கள் ரெண்டுமே சொல்லலாம். சரியா? படிக்காதவங்க வரையும் எல்லாமே நம்ம வந்துட்டு பிஸ்கெட் வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் படித்தவங்க வெளியில் லைக் சிட்டிஸில் அல்லது இந்த ஷாப்பிங் மால்ஸில் போகிறவங்களாம் குக்கீஸ் யூஸ் பண்ணுவாங்க, பிஸ்கெட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஜென்ரலாக. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ். சரியா? நமக்கு ரொம்ப ஃபெமிலியர். நம்ம எல்லாமே ஸ்வீட் வேணும், ஸ்வீட் கடைக்கு போவோம், அப்படி தான் நம்ம பார்ப்போம் இல்லையா, பண்ணுவோம் இல்லையா? சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வீட்டுன்னு யூஸ் பண்ணுற நம்ம ஃபெமிலியரான வேர்டை வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டி. சரியா? கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் ஸ்வீட் தான், அதுவும் இனிப்பு தான். ஸோ ஸ்வீட் இஸ் ஃபெமிலியர் பிகாஸ் வி வேர் யூஸிங் பிரிட்டிஷ் அண்ட் வி ஆர் யூஸிங் பிரிட்டிஷ் இப்போ கூட. ஸோ இங்கே வரப்போ நம்ம அமெரிக்கனில் வந்து கேண்டி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரௌசர்ஸ். சரியா? ட்ரௌசர் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கும் சின்ன வயசில் அவர் அப்போ வந்து ட்ரௌசர் அப்படின்னு தான் சொல்லுவார். சரிங்களா? ஸோ நம்ம என்ன நினைப்போம், ட்ரௌசர்னா ஆஃப்னு நினைப்போம். பட் இங்கே வந்து ட்ரௌசர்னாலுமே ஆஃப் ஃபுல் எல்லாமே நம்ம ட்ரௌசர் தான் சொல்லுவோம். இல்லைன்னா ஆஃப் ட்ரௌசர் ஆர் ஃபுல் ட்ரௌசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரௌசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கனில் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேண்ட் அல்லது ப்ளூரல் வந்து பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சில பேர் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்ஏஎன்டி ஃபேண்ட்டாக வருது இல்லையா, அந்த எஃப் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ராங், மீன்ஸ் ப்ரொனன்சியேஷன் வந்து தப்பு. நீங்கள் வந்து பி சவுண்டில் படிக்கணும். பேண்ட்ஸ் அப்படின்னு பி சவுண்டில் படித்தா இது வந்து கரெக்ட். நிறைய ஜென்ஸ் வந்து ஃபேண்ட்னு யூஸ் பண்ணுறாங்க. ஃபேண்ட்னு யூஸ் பண்ணாதீங்க, தப்பது. பேண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க, அதுதான் சரியான வார்த்தை. ஓகேங்களா? சரியான ப்ரொனன்சியேஷன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்ச். சரியா? டார்ச் லைட்டுன்னு சொல்லுவீங்களா, அது நம்ம டார்ச் அப்படின்னாலே அது லைட்டு தான். நம்ம வந்து டார்ச் லைட்டுன்னு சொல்லுவோம் இங்கே நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறதுனால. அதே போல் அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்துட்டிங்க அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃப்ளாஷ் லைட். ஸோ ஃப்ளாஷ் லைட் இஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ், டார்ச் இஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். நீங்கள் வந்து போத் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பிரிட்டிஷ் இங்கிலீஷும் யூஸ் பண்ணலாம், அமெரிக்கன் இங்கிலீஷும் யூஸ் பண்ணலாம். நம்ம தான் இந்தியன்ஸ் ஆச்சு, நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரோப்ளைன். சரியா? பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து நம்ம ஏரோப்ளைன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதே போல் அமெரிக்கன் இங்கிலீஷில் ஏர்ப்ளைன். சரியா? ஏர்ப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிள் தான். ஏரோப்ளைன் அண்ட் ஏர்ப்ளைன் ரெண்டுமே சேம் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. சில பேர் ஏரோப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஏர்ப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோப்ளைன் மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஏர்ப்ளைன் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு என்னடா இது ஏரோப்ளைனை ஏர்ப்ளைன் சொல்கிறாங்களே, தப்பாக சொல்கிறாங்களா அவங்க, இல்லை ஒரு நம்ம தப்பாக சொல்கிறோமோன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதெல்லாம் வேணாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணீங்க. ஸோ தட் போத் ஆர் சேம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர். நம்ம COLOUR அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில். ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் COLORன்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிலபஸில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. சரிங்களா? ஸோ COLOUR இருக்கா அல்லது COLOR இருக்கான்னு தெரில. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர். சரியா? நான் படிக்கிறப்போ சென்டருக்கு TR தான் போடுவோம். இங்கே அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CNTR யூஸ் பண்ணுவாங்க சென்டருக்கு. சரியா? ப்ரொனன்சியேஷனில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் நம்ம அந்தளவு அக்யூரேட்டாக நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாது. ஸோ சென்டர் ஸ்பெல்லிங் பிரிட்டிஷில் இந்த மாதிரி TR வரும், அமெரிக்கனில்
டிஆர்இ பண்ணுவாங்க. ஓகேவா, வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாரி. சரியா, நம்ம வந்து லாரின்னு தான் சொல்லுவோம். லாரி சொல்லி சொல்லி பழக்கப்பட்டு லாரின்னு சொன்னாலும் தெரியும் மேக்ஸிமம். சரியா, ட்ரக்குன்னு சொன்னால் தெரியாது நிறைய பேருக்கு. மேபி இப்போ ஓரளவுக்கு ட்ரக்குன்னு சொல்லி எல்லாரும் மீன்ஸ் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ ட்ரக் அண்ட் லாரி ரெண்டுமே போத் ஆர் சேம் தான். நான் நினைப்பேன் ட்ரக்குனா வேற லாரினா வேற அப்படின்னு சொல்லிட்டு. போத் ஆர் சேம், என்னன்னா லென்த் வைஸ் சைஸ் வைஸ் சேஞ்ச் ஆகும், பட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். ஓகேவா, ஸோ இதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபில்ம். சரியா, நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஃபில்ம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், அமெரிக்கன் இங்கிலீஷில் மூவி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷில் மூவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம டெய்லி உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன் சொல்லணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு செலக்டராக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஜாபுக்கு வரப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு சான்சஸ்லாம் கிடைக்கும். சரியா, ஸோ இதுதான் நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியன்ஸ். சரியா, இந்தியன்ஸ் நாம் எதை யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். நாம் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். சரியா, போத், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம படிக்கிறப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படிக்கிறோம், வேலை செய்ய போகிறப்ப அமெரிக்கன் இங்கிலீஷ் மீன்ஸ் அந்த அமெரிக்கன்ஸ் கூட நம்ம வேலை செய்யறதுனால, அல்லது அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனியில் வேலை செய்யறதுனால நம்ம வந்துட்டு அமெரிக்கன் இங்கிலீஷும் யூஸ் பண்ணுறோம். நம்ம தான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 லாங்குவேஜ் பேசுகிறோம் இருக்காங்க இல்லையா. ஸோ லாங்குவேஜ்ன்ட்டு நம்ம ஈஸி தான் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ரெண்டுமே அசால்ட்டாக பேசுவோம். உங்களோட ப்ரொனன்சியேஷன் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அது நோ ப்ராப்ளம். இந்தியன் அதே போல் இதெல்லாம் ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கோ மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவோம். இந்தியனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ப்ரொனன்சியேஷன் இருக்கும், அதுவும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அக்யூரேட்டாக போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாங்குவேஜெல்லாம் லேர்ன் பண்ண முடியாது, பேச முடியாது. அதே போல் நீங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக பேசினாலுமே நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி நம்ம பேச முடியுமான்றது கஷ்டம்தான், ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். அது அந்தளவுக்கு பாசிபிள் கிடையாது. அவங்க மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூகேக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ போயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேச முடியும். அது வரைக்கும் நம்ம ஒரு இந்தியன் எப்படி பேசணும் அந்த மாதிரி பேசினாலே போதும். ஸோ இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேட்டிவ் மோட், அவள் தான், ஒரு மீடியம், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த, சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த, அல்லது தெரிஞ்ச ஒரு விஷயத்த நமக்கு ஆப்போசிட் இருக்கிற பர்சன் தெரிய வைக்கிறது தான் இந்த லாங்குவேஜ் நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர, மற்றபடி நம்ம வந்துட்டு இதை வச்சு நம்ம ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. சரிங்களா, ஜஸ்ட் டு ஷேர் அவர் ஐடியா, ஸ்கில், நாலேஜ், தாட்ஸ் எக்ஸட்ரா, இந்த மாதிரி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் சி இட் ஆஸ் ஏ லாங்குவேஜ், அவ்வளோ தான் என்னோட இன்டென்ஷன். சரிங்களா, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னும் ஃபியூ காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா, இது சில பேர் கொஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இது லாங்குவேஜ்ன்றது இந்த ப்ரொனன்சியேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டோ, எது ஈஸியோ அதை நீங்கள் ப்ரொனன்சியேஷன் பண்ணீங்க, ரெண்டுமே போத் ஆர் சேம் தான். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் நான் வந்துட்டு சிம்பிளாக ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லி பழகப்படுறது கொஷின் அப்படி தான். ஐ ஹேவ் ஏ கொஷின் டு யூ, ஓகேவா, ஐ ஹேவ் ஏ கொஷின் டு ஆஸ்க் யூ, இந்த மாதிரி நான் வந்து கேட்கலாம். சில பேர் வந்து கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கஷ்டம் சொல்கிறதுக்கு. நான் கொஸ்டின் சொல்லி நான் பழகப்படலை, நான் வந்து கொஷின் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, கொஷின், ஐயாவே கொஷின், சிம்பிள், அந்த மாதிரி. சரியா, ஸோ இது நீங்கள் இதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், போத் ஆர் சேம் தான். சரியா, ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல். சரிங்களா, ஷெட்யூல், இது வந்துட்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஷெட்யூல், ஸ்கெட்யூல். ஓகேவா, பிரிட்டிஷில் வந்துட்டு ஷெட்யூல், அமெரிக்கனில் வந்துட்டு ஸ்கெட்யூல். எனக்கு வந்துட்டு ரெண்டுமே ஈஸி தான். நான் வந்து ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு நான் பேசிக்காக படித்தது வந்து பேஸ்ட் ஆன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஸோ அது நமக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஷெட்யூல், வாட் இஸ் யுவர் ஷெட்யூல் ஃபார் த டே? ஸோ ஓகே, அந்த மாதிரி வாட் இஸ் யுவர் ஷெட்யூல் ஃபார் த டே அப்படின்னு நம்ம ஈஸியாக கேட்க முடியும். ஸ்கெட்யூலும் ஈஸி தான். வாட் இஸ் த ஸ்கெட்யூல், வாட் இஸ் யுவர் ஸ்கெட்யூல் அப்படின்னு நம்ம ஈஸியாக கேட்கலாம். ரெண்டுமே ஈஸி தான். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க, போத் ஆர் சேம். நம்ம இந்தியாவில் நீங்கள் ரெண்டுத்தில் எது நீங்கள் பேசினாலுமே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, நல்லா ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், சிம்பிள் அண்ட் ஈஸி தான். சரியா, ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதுதான் கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி புதுசாக நீங்கள் வந்துட்டு இன் ஃபியூச்சர் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து சிலபஸில் பேட்டர்ன், என்னோட சிலபஸ் பேட்டர்னும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருக்குன்றதுக்காக நான் இந்த டாபிக் வந்து நான் உள்ளே கொண்டு வந்து போட்டேன். ஸோ சிம்பிள். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி நம்ம நிறைய புது விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷும் பேசலாம். என்னோட நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இங்கிலீஷில் டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஒரு கைடன்ஸ் வேணும்,
இல்லை ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் தயங்காமல் எனக்கு வந்து எனி டைம் கால் பண்ணுங்கள். என்னோட முடிஞ்சல் நான் பண்ணுறேன். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷ் இஸ் எ லாங்குவேஜ் அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ் டு கெட் a job and grow in our life. Please join a class and start to speak in English. Thank you very much.